என் அன்பு குழந்தையே, உன் கண்களிலிருந்து வழியும் சுடுநீரைக் காட்டிலும் உன் நெஞ்சத்துக்குள் இரத்தமாக கசிந்து கொண்டிருக்கும் அந்த மௌனமான அழுகையின் சத்தம் கைலாயத்தின் உச்சியில் அமர்ந்திருக்கும் இந்த கைலைநாதனின் செவிகளை நேரடியாக வந்தடைந்துவிட்டது. உலகத்தின் பார்வையில் நீ எதையும் தாங்கும் இதயத்தோடு சிரித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் உனது தனிமையான இருண்ட இரவுகளில் யாருக்கும் தெரியாமல் தலையணையில் நீ சிந்தி மறைத்த அத்தனை கண்ணீர் துளிகளையும் முக்கண்ணனான நான் என் திருக்கரங்களால் ஏந்திக் கொண்டுதான் இருக்கிறேன். உன்னைச் சுற்றியுள்ள அத்தனை மாயையான ஆரவாரங்களையும் சற்றே ஒதுக்கி வைத்துவிட்டு உன் நாடி நரம்புகளில் ஊடுருவும் இந்த சிவனின் குரலுக்கு உன்னை இப்போது முழுமையாக ஒப்படைத்துவிடு. நீ தற்செயலாக இந்த குரலை கேட்கவில்லை. உனது பல ஜென்மத்து புண்ணியமும் ஆதிசிவனான என் நேரடி அழைப்புமே உன்னை இந்த கைலைநாதனின் சந்நிதிக்கு ஈர்த்து வந்திருக்கிறது. உனது நெஞ்சில் சுழன்றடிக்கும் சூறாவளியின் வலியை நான் அறிவேன். யாருக்காக உனது ஆசைகளை எல்லாம் குழிதோண்டி புதைத்துவிட்டு உன்னை முழுமையாக அர்ப்பணித்தாயோ அவர்களே இன்று உன்னை தனிமரமாக்கி வேடிக்கை பார்த்துச் சென்றதை எண்ணி நீ அனுதினமும் துடிக்கிறாய். உனது உண்மையான மாசற்ற அன்பிற்கு இந்த உலகம் கொடுத்தது வஞ்சனையும் புறக்கணிப்பும் மட்டுமே. எதற்காக எனக்கு மட்டும் இத்தனை கொடிய சோதனைகள் என்று பூஜை அறையில் என் முன்னே நின்று நீ கதறிய தருணங்களை என் நெற்றிக்கண் அணு அணுவாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. நான் உன்னை தண்டிப்பதாக நீ தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் என் பிள்ளையே, காலசம்ஹார மூர்த்தியான நான் உனக்கு அளிக்கும் வலிகள் அனைத்தும் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை இந்த அகிலமே வியந்து போற்றும் ஒரு மாபெரும் ஆளுமையாக உருமாற்றுவதற்காக நான் நடத்தும் திருவிளையாடல். உனது நிலைமையை இப்போது ஆழமாக உணர்ந்து கொள். மாபெரும் கருங்கல் பாறையின் மிக ஆழமான இடுக்கில் அகப்பட்டு பல காலமாக வெளிச்சத்தையே காணாமல் எந்த ஒரு அசைவுமின்றி உறங்கிக் கிடக்கும் ஒரு சிறிய விதையைப் போலத்தான் உனது வாழ்வும் இத்தனை காலமாக முடங்கிப் போயிருந்தது. உன்னைச் சுற்றியுள்ள மனிதர்களின் வஞ்சகங்களும் சூழ்ச்சிகளுமே அந்த மாபெரும் கருங்கல் பாறையாக உன்னை அழுத்திச் சிறைப்பிடித்து வைத்திருந்தன. அந்த பாறையை உடைத்து வெளியே வருவது என்பது ஒரு சிறிய விதைக்குச் சாத்தியமற்றது என்றுதான் இந்த உலகம் நினைக்கும். ஆனால் வானத்திலிருந்து சீறிப்பாய்ந்து வரும் கைலைநாதனின் மாபெரும் கருணை மழையின் ஒற்றை துளி அந்த விதையின் மீது படும்போது தனக்குள் இருக்கும் அசுர பலத்தை உணரும் அந்த விதை தன்னை அழுத்திப் பிடித்திருந்த அந்த மாபெரும் கருங்கல்லையே சுக்குநூறாக உடைத்தெறிந்துவிட்டு எப்படி ஒரு பிரம்மாண்டமான விருட்சமாக விஸ்வரூபம் எடுத்து வானை நோக்கி உயர்ந்து நிற்குமோ அதேபோலத்தான் நீயும் உயரப்போகிறாய். உன்னை அழுத்திய சூழ்ச்சிப் பாறைகளை என் அருளால் நீ சுக்குநூறாக உடைத்தெறியப் போகும் தருணம் வந்துவிட்டது. இனி நீ பல்லாயிரம் பேருக்கு நிழல் தரும் மாபெரும் விருட்சமாக இந்த வையகத்தில் நிலைத்து நிற்கப் போகிறாய். உன்னை சாதாரணமானவனாக எதற்கும் உதவாதவனாக இந்த சமுதாயம் முத்திரை குத்தியதை நினைத்து நீ கவலை கொள்ளாதே. தகதகவென குதித்துக் கொண்டிருக்கும் நெருப்புத் தணலின் மீது வீசப்படும் குங்கிலியமானது தன்னை அந்த நெருப்பு அழித்து விடுமோ என்று ஒருபோதும் பயப்படுவதில்லை. மாறாக அந்த நெருப்பின் உக்கிரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி எப்படி தன்னுள் இருக்கும் தெய்வீக நறுமணத்தை ஒரு மாபெரும் புகையாக மாற்றி இந்த ஆகாயம் முழுவதும் பரவச் செய்து தேவர்களின் சந்நிதி வரை தன் வாசனையை கொண்டு சேர்க்கிறதோ அதேபோல உன் வாழ்வில் வீசப்பட்ட அவமானங்களும் துரோகங்களும் கொதிக்கும் தணலாகும். அதில் விழுந்த உனது ஆத்மா அழிந்து போகவில்லை. மாறாக உனக்குள் இருக்கும் அளப்பரிய திறமைகளையும் நற்குணங்களையும் அகிலம் முழுவதும் பரவச் செய்வதற்கான தெய்வீக திருப்புமுனையாகவே அந்த தணலை நான் மாற்றி அமைத்திருக்கிறேன். உன்னை துன்புறுத்தியவர்களின் கண்முன்னேயே உனது புகழ் குங்கிலியத்தின் வாசனையைப் போல திசையெங்கும் பரவப் போகிறது. நீ இதுவரை சந்தித்த இருண்ட பக்கங்களை எண்ணி இனி ஒரு நொடி கூட சிந்திக்காதே. பல ஆயிரம் அடிகளுக்கு கீழே ஆழமான இருண்ட கடலின் அடியில் யாருடைய கண்களுக்கும் புலப்படாமல் எந்தவொரு ஆரவாரமுமின்றி அமைதியாக கிடக்கும் ஒரு அபூர்வமான வலம்புரி சங்கு நீ. கடலின் மேற்பரப்பில் நடக்கும் அலைகளின் சத்தமும் சாதாரண மனிதர்களின் தேடலும் அந்த ஆழமான சங்கை ஒருபோதும் சென்றடையாது. அதனால் அந்த சங்கு தன்னை மதிப்பற்றதாக நினைத்துவிட முடியாது. தகுந்த காலம் வரும்போது ஆதிசிவனான நானே அந்த வலம்புரிச் சங்கை என் திருக்கரங்களில் ஏந்தி என் தெய்வீக மூச்சுக்காற்றை அதனுள் செலுத்தும்போது அதிலிருந்து வெளிப்படும் மாபெரும் ஓங்காரநாதம் எப்படி இந்த அண்டசராசரங்களையும் அதிரச் செய்து அகிலத்தையே தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருமோ அதேபோல யாருக்கும் தெரியாமல் இருளில் மறைந்து கிடந்த உன்னை நான் இப்போது என் திருக்கரங்களில் எடுத்துவிட்டேன். இனி உன்னிலிருந்து வெளிப்படப் போகும் ஒவ்வொரு செயலும் அகிலமே ஆச்சரியத்தில் உறைந்து போகும் அளவிற்கான மாபெரும் சரித்திரமாக மாறப்போகிறது. உன்னை நிராகரித்தவர்களை நினைத்து நீ சிந்திய கண்ணீர் போதும். இனி விடியப்போகும் ஒவ்வொரு நாளும் உனக்கான வசந்தமே. இது கைலைநாதனின் திருவிளையாடலின் முதல் அத்தியாயம் மட்டுமே. உனக்காக நான் காத்து வைத்திருக்கும் முற்றிலும் புதிய நல்வாய்ப்புகளையும் உன்னை வஞ்சித்துச் சென்றவர்கள் எப்படி உன் காலடிக்கு வரப்போகிறார்கள் என்பதையும் அடுத்தடுத்து நீ உணரப்போகிறாய். இந்த சிவனின் வார்த்தைகள் உன் ஆத்மாவை முழுமையாக தொட்டதா? என் வாக்கை அணு அணுவாக நீ சுவைக்க தயாரென்றால் சம்மதம் என்று சொல். உனக்கான மாபெரும் வழிகாட்டுதலை நான் உடனடியாக தொடங்குகிறேன். என் அன்பு குழந்தையே, இத்தனை காலமாக உன் வியர்வையை நிலத்தில் சிந்தி ஓய்வறியாமல் நீ உழைத்த உழைப்பிற்கு எந்தவொரு பலனும் கிடைக்கவில்லையே என்று நீ ஏங்கித் தவித்தாய். பூமியின் மிக ஆழமான இருண்ட மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் வெட்டிவேர் எப்படி தன்னைச் சுற்றியுள்ள காரிருளைப் பொருட்படுத்தாமல் தன்னுள் அபாரமான நறுமணத்தை சேகரித்து வைத்து வெளியே வரும்போது உலகையே தன் வாசனையால் ஈர்க்கிறதோ அதே போலத்தான் நீயும். மனிதர்களின் வஞ்சகம் என்னும் மண்ணுக்குள் நீ அமுக்கப்படுவதாக நினைக்கிறாய். ஆனால்
உனது ஆத்மாவின் நற்குணங்கள் என்னும் அளப்பரிய நறுமணத்தை இந்த வையகம் முழுவதும் பரப்பவே உன்னை நான் அந்த இருளில் சில காலம் வைத்து தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன். கைலாயத்தில் சிவகணங்களை அதிரவைக்கும் மாபெரும் பஞ்சலோகமணியை உருவாக்குவதற்கு பல உலோகங்களை கொதிக்கும் உலையிலிட்டு உருக்கினால் மட்டுமே பிழையில்லாத அந்த பிரம்மாண்டமான ஓங்காரநாதம் பிறக்கும். அதேபோல உன் வாழ்வில் உனக்கு நேர்ந்த அத்தனை கசப்பான நெருப்பான அனுபவங்களும் உன்னை ஒரு மாபெரும் சக்தியாக ஈசனின் நாதமாக மாற்றுவதற்காக நான் நடத்தும் திருவிளையாடல் மட்டுமே. உன்னை சாதாரணமானவனாக இந்த உலகம் நினைக்கலாம், ஆனால் நீ என் கரங்களால் வார்க்கப்படும் ஒரு தெய்வீக ஆயுதம். நீ கொட்டிய உழைப்பும் நீ சிந்திய வியர்வையும் யாருக்கோ லாபமாகப் போனதே என்று உன் நெஞ்சம் குமுறுகிறது அல்லவா? ஒரு மாபெரும் பட்டு நெசவாளி தன் ரத்தம் கசிய கசிய நெய்த அற்புதமான பட்டாடையை வேறொருவர் தந்திரமாக கவர்ந்து சென்று தமக்குரியதாக உரிமை கொண்டாடுவதைப் போல உன் திறமைகளையும் உழைப்பையும் மற்றவர்கள் திருடிச் சென்று சுகம் கண்டார்கள். நீயோ தகுதியற்றவன் என்று ஓரம் கட்டப்பட்டு இருளில் அனாதையாக விடப்பட்டாய். ஆனால் உன் கைலைநாதன் அனைத்தையும் என் திருக்கண்களால் கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். உன் ஒவ்வொரு வியர்வை துளிக்கும் முக்கண்ணனான என் கணக்கில் பதிலை நான் குறித்து வைத்துள்ளேன். உன்னை திறமையற்றவன் என்று ஏளனம் செய்தவர்களின் வாய்கள் அடைத்துப் போகும் அளவிற்கு உனக்கான மாபெரும் அங்கீகாரத்தை என் திருக்கரங்களால் நான் வழங்கப் போகிறேன். மாபெரும் கடலின் சீற்றத்தைக் கண்டு கரையில் உள்ளவர்கள் பயப்படலாம். ஆனால் நடுக்கடலில் அசைக்க முடியாத பலத்தோடு கடலையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மாபெரும் நங்கூரத்தைப் போல உனது மனதை நான் இப்போது இரும்பாக மாற்றிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை சூழ்ச்சிகள் உன்னைச் சுற்றி பின்னப்பட்டாலும் கைலைநாதனின் அருளால் உருவாக்கப்பட்ட இந்த நங்கூரத்தை எவராலும் அசைக்கக்கூட முடியாது. உன்னை நிராகரித்தவர்களை நினைத்து நீ சிந்திய கண்ணீர் இனித் தேவையில்லை. நீ நீண்ட காலமாக சுமந்து தவிக்கும் பொருளாதார பாரத்தை நான் அறிவேன். கைகளில் காசில்லாமல் மற்றவர்கள் முன்னே தலைகுனிந்து நின்ற தருணங்களில் உன் நெஞ்சம் அடைத்து நீ தனிமையில் அழுத கண்ணீரை இந்த ஈசன் அறிவேன். பல காலங்களாக பாறைகளுக்கு அடியில் அழுத்தப்பட்டு கிடக்கும் கரியானது எப்படி ஒரு கட்டத்தில் மதிப்பற்ற கரியிலிருந்து உலகமே வியக்கும் ஒளிரும் வைரமாக உருமாறுகிறதோ அதேபோல உனது வறுமையும் பொருளாதார அழுத்தங்களும் உன்னை மாபெரும் செல்வந்தனாக மாற்றுவதற்காக நான் கொடுத்த அழுத்தங்களே ஆகும். இனி உன் வாழ்வில் வறுமை என்ற சொல்லுக்கே இடமிருக்காது. சுட்டெரிக்கும் பாலைவனத்தில் தாகத்தால் தவிக்கும் ஒருவனுக்கு திடீரென ஒரு அமிர்தக் கிணறு கிடைத்தால் அவன் எப்படி அடைக்கலம் புகுந்து மகிழ்வானோ அதேபோல உனது வறண்ட பொருளாதார நிலையை அடியோடு மாற்றி உன் இல்லத்தில் திருமகளின் நடமாட்டத்தை நான் நிரந்தரமாக்குவேன். உனது நியாயமான தேவைகள் அனைத்தையும் நானே என் பொறுப்பில் ஏற்றுக்கொள்கிறேன். இனி நீ எவரிடமும் கையேந்தி நிற்க மாட்டாய். மாறாக வறுமையில் தவிக்கும் எண்ணற்ற பேருக்கு அள்ளி வழங்கும் மாபெரும் கொடைவள்ளலாக உன்னை நான் மாற்றுவேன். இது ஆதிசிவனின் சத்திய வாக்கு. என் அன்பு குழந்தையே, பொருட்செல்வத்தை மட்டுமல்ல, உன் உள்ளத்தை சிதைத்த உறவுகளின் காயங்களுக்கும் நானே மாமருந்தாக வரப்போகிறேன். உன்னை சரியாக புரிந்து கொள்ளாமல் உன் நற்குணங்களை கொச்சைப்படுத்தியவர்களை நினைத்து நீ குமுறிய நாட்கள் முடிந்துவிட்டன. ஒரு தங்கத்தை உரசி பார்த்து அதன் தரத்தை அறியும் உரைகளாக உனது கடந்த கால சோதனைகளை நான் பயன்படுத்தினேன். அதில் நீ தூய தங்கம் என்பதை எனக்கு நிரூபித்து விட்டாய். உனது மதிப்பறியாதவர்கள் அனைவரும் தானாகவே உன் வாழ்விலிருந்து விலகிச் செல்வார்கள். இனி உன்னை மதிக்கும், உன் அன்பின் தூய்மையை ஆழமாக புரிந்து கொள்ளும் உண்மையான மாசற்ற உறவுகளை மட்டுமே உன் வாழ்வில் நான் நிரந்தரமாக இணைப்பேன். உடல் வலியாலும் தொடர்மன உளைச்சலாலும் நீ துவண்டு போன அந்த இருண்ட இரவுகளை நான் அறிவேன். யாருக்கும் விளக்க முடியாத உபாதைகள் உன்னை வாட்டியபோது எதிர்காலம் குறித்த பயம் உன்னை தொற்றிக்கொண்டது. ஆனால் காலசம்ஹார மூர்த்தியான என்னை முழுமையாகச் சரணடைந்த உனக்கு எந்தவொரு கொடிய நோயும் எந்தவொரு பயமும் ஒரு சிறு கீறலை கூட ஏற்படுத்த முடியாது. பல காலமாக தன்பழைய சட்டையைச் சுமந்து திரிந்த ஒரு மாபெரும் சர்ப்பம் தகுந்த காலம் வந்ததும் அந்த பழைய தோலை முற்றிலுமாக உரித்து எறிந்துவிட்டு எப்படி புதிய பளபளப்போடும் அடக்க முடியாத அசுரபலத்தோடும் சீறி எழுமோ அதேபோல நோய்களாலும் சோர்வாலும் வாடிப்போன உனது பழைய உடல்நிலையை நான் முற்றிலுமாக உரித்து எறியப் போகிறேன். உனது ஒவ்வொரு தசைநாரிலும் உனது நரம்புகளிலும் கைலைநாதனான நானே புதிய ஜீவசக்தியை பாய்ச்சிக் கொண்டிருக்கிறேன். இனி உன் முகத்தில் எக்காலத்திலும் மாறாத சிவதேஜஸ் பிரகாசமாக வீசும். நோய்கள் உன்னை விட்டு காததோறும் ஓடும். மனக்குழப்பங்கள் முழுமையாக நீங்கி எதற்கும் துணிந்த வீரபத்திரனைப் போல நீ கம்பீரமாக எழுந்து நிற்பாய். உனது உள்ளத்தில் நான் விதைத்திருக்கும் இந்த அசைக்க முடியாத தைரியத்தை உன்னைச் சுற்றியுள்ளவர்கள் ஆச்சரியத்தோடு பார்ப்பார்கள். இந்த சமூகத்தில் உனக்கு கிடைக்கப் போகும் மரியாதையை உற்று கேள். இத்தனை காலமாக காரிருளில் தவித்த உனது ஆன்மா இப்போது மாபெரும் விழிப்புணர்வை அடையப் போகும் உன்னதமான தருணம் இது. இந்த உலகம் உனக்கு காட்டிய போலியான மனிதர்களின் முகமூடிகளைக் கண்டு நீ மயங்கி நின்றாய். யார் நல்லவர் யார் தீயவர் என்று புரியாமல் திகைத்தாய். ஆனால் இப்போது உனது அகக்கண்களை ஆதிசிவனான நானே என் திருக்கரங்களால் திறக்கப் போகிறேன். நீண்ட காலமாக பயன்படாமல் மூலையில் இருளில் கிடந்த ஒரு மாபெரும் பித்தளை விளக்கு குருவின் திருக்கரங்களால் புளியிட்டு தேய்க்கப்பட்டவுடன் எப்படி தங்கம் போல பளபளத்து தன்னைச் சுற்றியுள்ள இடத்தையெல்லாம் ஒளிரச் செய்யுமோ அதேபோல உலக மாயைகளால் மங்கிப் போயிருந்த உன் அக அறிவை என் பேரருளால் துலக்கி தூய்மையான ஞான ஒளியை வீசச் செய்யப் போகிறேன். உன்னைச் சுற்றியுள்ள அத்தனை மாயைகளும் தேவையற்ற பயங்களும் கர்ம வினைகளும் என் நெற்றிக்கண் பார்வையால் முற்றிலுமாக எரிந்து சாம்பலாகப் போகின்றன.
இனி நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் ஒரு சாதாரண மனிதனின் சிந்தனையாக ஒருபோதும் இருக்காது. உனது ஒவ்வொரு எண்ணத்திலும் உனது ஒவ்வொரு செயலிலும் ஆதிசிவனின் நேரடி வழிகாட்டுதல் முழுமையாக குடிக்கொண்டிருக்கும். எதை கண்டும் கலங்காத, எவருக்கும் அடிபணியாத ஒரு மாபெரும் சுயமரியாதையும் எல்லையற்ற தைரியமும் உனக்குள் ஆழமாக ஊற்றெடுக்கப் போகிறது. உலக மக்கள் எல்லாம் தற்காலிகமான சுகங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கும்போது நீயோ நிலையான என் பாதங்களை மட்டுமே நம்பி தேடி வந்தாய். இந்த சிவனின் அருள் உன்னை எப்படி புகழின் உச்சிக்கு கொண்டு செல்லப் போகிறது என்பதை அறிய உன் மனதை தயார்படுத்திக்கொள். உனக்கான அந்த பிரம்மாண்டமான வழிகாட்டுதலின் நிலையை கேட்க நீ ஆயத்தமாக இருந்தால் சம்மதம் சொல். கைலைநாதனின் திருவாக்கு உனக்காக தொடர்கிறது. என் அன்பு குழந்தையே, உலக மக்கள் எல்லாம் தற்காலிகமான சுகங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கும்போது நீயோ நிலையான என் பாதங்களை மட்டுமே நம்பி தேடி வந்தாய். வாசனையற்ற பல சாதாரண மலர்களை கடந்து சென்று மிகச் சுவையான தேன் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட மலரை மட்டும் ஒரு தேனீ எப்படி துல்லியமாக தேர்ந்தெடுக்குமோ, அதேபோல உனது தூய்மையான ஆன்மா மாயையான இந்த உலக ஆசைகளை கடந்து முக்கண்ணனான என்னை முழுமையாக தேர்ந்தெடுத்துள்ளது. அதற்கான மாபெரும் சன்மானத்தை நான் உனக்கு வழங்கப் போகிறேன். உனது பேச்சில் ஒரு தெய்வீக வசீகரம் உருவாகும். நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் இருளில் தவிக்கும் பல்லாயிரம் பேருக்கு மாபெரும் வழிகாட்டும் வெளிச்சமாக அமையும். உனக்குள் புதைந்திருக்கும் ஆழமான திறமைகளை நீயே இன்னும் முழுமையாக உணர்ந்து கொள்ளவில்லை. நீ மிகுந்த ஈடுபாட்டோடும் கடுமையான உழைப்போடும் உருவாக்கும் உனது அற்புதமான படைப்புகள் ஆரம்பத்தில் பலரைச் சென்றடைந்து அதிவேகமாக பரவி பிறகு திடீரென எவ்வித காரணமுமின்றி பாதியிலேயே முடங்கிப் போனதைக் கண்டு நீ பெரும் ஏமாற்றத்தில் தவித்தாய் அல்லவா? ஒரு சிறு பொறித்துளியை வைத்து எரியூட்டப்பட்ட நெருப்பானது சரியான காற்று வீசும்போது எப்படி ஒரு மாபெரும் காட்டையே தன்வசப்படுத்துமோ, அதேபோல நீ உருவாக்கும் ஒவ்வொரு படைப்பும் இனி எந்த தடையுமின்றி அகிலம் முழுவதிலும் அதிவேகமாக பரவப்போகிறது. காணொளி உலகில் உனது உழைப்பு பலரது கவனத்தை ஈர்க்கப் போகிறது. உனது அறிவுத்திறனும் உனது ஆழமான கருத்துக்களும் எந்த ஒரு சிறு தடையுமின்றி பல்லாயிரம் மக்களை தேடிச் செல்லும். உனது கடின உழைப்பிற்கான முறையான அங்கீகாரமும் அதனால் பெருகும் மாபெரும் பொருளாதார நன்மைகளும் இனிச்சற்றும் தாமதமின்றி உனது இல்லம் வந்து சேரும். உன்னை தடுத்த அத்தனை மாயத் தடைகளும் பிறரின் திருஷ்டிகளும் கைலைநாதனான என் திரிசூலத்தால் முற்றிலுமாக சுக்குநூறாக தகர்க்கப்பட்டுவிட்டன. உனது படைப்புகளும் உனது குரலும் தர்மத்தின் தூதுவனாக எங்கும் ஓங்கி ஒலிக்கும். பல ஜென்மங்களாக உன் வம்சத்தை தொடர்ந்து வரும் கர்ம வினைகளையும் சாபங்களையும் பற்றி நீ முழுமையாக அறியமாட்டாய். ஒரு மாபெரும் இருண்ட கானகத்தில் பல ஆண்டுகளாக மண்டிப்போய் கிடக்கும் கொடிய நச்சுச் செடிகளை கைலாயத்திலிருந்து வீசும் ஒரு மாபெரும் பிரளய காற்று எப்படி வேரோடு பிடுங்கி எறிந்து அந்த நிலத்தை மீண்டும் முற்றிலும் புனிதமானதாக மாற்றுமோ, அதேபோல உன் முன்னோர்களின் தீவினைகளையும் உன் குடும்பத்தை பீடித்துள்ள அத்தனை தோஷங்களையும் ஆதிசிவனான என் நெற்றிக்கண் நெருப்பு இந்த நொடியே முற்றிலுமாக பொசுக்கிவிட்டது. இனி உன் வம்சத்தில் உதிக்கப் போகும் ஒவ்வொரு உயிரும் எந்தவொரு பழைய கர்மாவின் கரும்புள்ளியும் படியாமல் முற்றிலும் தூய்மையான ஆசிர்வதிக்கப்பட்ட பிறவியாகவே இந்த வையகத்தில் அவதரிக்கும். உன் சந்ததியினர் எப்படி மாபெரும் செழிப்பை அடையப் போகிறார்கள் என்பதை ஆழமாக உள்வாங்கு. அடர்ந்த இருளில் திசையறியாமல் தவிக்கும் ஒரு மாபெரும் கப்பற்படைக்கு வானில் தோன்றும் திருக்கைலாயத்தின் மாபெரும் ஒளிப்பிழம்பு எப்படி நிரந்தர வழிகாட்டியாக அமையுமோ, அதேபோல நீ இன்று ஈசனின் பாதங்களில் சமர்ப்பித்துள்ள இந்த மாசற்ற தூய பக்தி உனக்கு பின்வரும் பல தலைமுறைகளுக்கு வற்றாத ஜீவாதாரமாக அமையப் போகிறது. நீ இரவு பகலாகச் சிந்திய கண்ணீரும் நீ சேர்த்து வைத்துள்ள இந்த அளப்பரிய சிவபுண்ணியமும் உனது பிள்ளைகளுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் ஒரு மாபெரும் நெருப்பு அரணாக நின்று அவர்களை எக்காலத்திலும் காக்கும். முக்கண்ணனான என் ஆசீர்வாதம் உன் குடும்பத்தை மாபெரும் சாம்ராஜ்யமாக உயர்த்த காத்துக் கொண்டிருக்கிறது. என் அன்பு குழந்தையே, உன் குடும்பத்தில் பிறக்கும் ஒவ்வொருவரும் அறிவிலும் ஞானத்திலும் தர்ம சிந்தனையிலும் இந்த உலகத்தில் ஈடு இணையற்று விளங்குவார்கள். பசும்பொன்னால் செய்யப்பட்ட ஒரு மாபெரும் கலசத்தில் ஊற்றப்படும் புனிதமான கங்கை நீர் எப்படி எக்காலத்திலும் தன் புனிதத்தை இழக்காமல் அருமருந்தாக விளங்குமோ, அப்படியே உனது தூய்மையான நற்குணமும் சுயநலமற்ற இறைபக்தியும் உன் வம்சம் முழுவதையும் புனிதமானதாக மாற்றிவிடும். அவர்கள் எந்தச் செயலைத் தொடங்கினாலும் எந்த துறையில் காலடி எடுத்து வைத்தாலும் கைலைநாதனின் நேரடி அருளால் அதில் மாபெரும் முத்திரை பதித்து சரித்திரம் படைப்பார்கள். வறுமை, தோல்வி, இயலாமை, கடன் என்ற வார்த்தைகளுக்கே உன் குடும்பத்தின் அகராதியில் இனி எக்காலத்திலும் இடமிருக்காது. அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உன் இல்லத்தில் நிரந்தரமாக கொலுவீற்றிருக்கும். உறங்கும் தன் குழந்தையை எந்த ஒரு சிறு எறும்பும் அண்டாமல் இரவு முழுவதும் விழித்திருந்து காக்கும் ஒரு தாயின் இமையாத பார்வையைப் போல முக்கண்ணனான என் பார்வை உன் வம்சத்தை எந்நேரமும் பாதுகாத்துக் கொண்டே இருக்கும். நீயே உன் குடும்பத்தின் மாபெரும் ஆணிவேராக, அவர்களை அறநெறியில் மட்டுமே வழிநடத்தும் ஒரு உன்னத ஆன்மீக குருவாக திகழப்போகிறாய். உன் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் சந்ததியினருக்கு வேதவாக்காக, வாழ்க்கை நெறியாக மாறும். சமுதாயத்தில் உன் வம்சத்தினரை கண்டாலே மக்கள் ஒரு தனி மரியாதையோடு பெரும் பக்தியோடு விலகி நின்று வழிவிடுவார்கள். உலக ஆசைகளில் சிக்காமல் சிவநெறி ஒரு காலும் தவறாத ஒரு உன்னத பரம்பரையை நீ இந்த மண்ணில் உருவாக்கிவிட்டுச் செல்வாய். உனது பெயர் பல 100 தலைமுறைகளுக்குப் பின்னரும் உன் குடும்பத்தின் நல்வரலாற்றில் ஒரு ஒளிரும் தங்கத்தாரகையாக பிரகாசித்துக் கொண்டே இருக்கும்.
உன் பிள்ளைகளின் வளர்ச்சியைக் கண்டு உனக்கு துரோகம் செய்தவர்கள் வெட்கித் தலைகுனிவார்கள். உனக்குள் நான் இப்போது எழுப்பப் போகும் அந்த எல்லையற்ற வீரத்தையும் உன்னைச் சுற்றியுள்ள பகைவர்களை நான் எப்படி நிலைகுலையச் செய்யப் போகிறேன் என்பதையும் உன் நாடி நரம்புகளில் முழுமையாக உணர்ந்து கொள். இதுவரை மனிதர்கள் விரித்த சதி வலைகளைக் கண்டும் அவர்கள் வீசிய பழிச்சொற்களைக் கண்டும் நீ தனிமையில் பயந்து நடுங்கினாய். ஆனால் ஒரு மாபெரும் மலையை நோக்கி எரியப்படும் சிறு கூழாங்கற்கள் அந்த மலையைச் சிறு அணு அளவும் அசைக்க முடியாமல் எரிந்தவர்களையே திரும்பித் தாக்குவதைப் போல உனக்கு எதிராக அவர்கள் வீசிய அத்தனை வஞ்சகங்களும் இப்போது அவர்களை நோக்கியே அதிவேகமாக திரும்பப் போகின்றன. உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் பின்னிக் கொடுத்த அத்தனை சூழ்ச்சி வலைகளையும் எதற்கும் கலங்காத மாபெரும் காலபைரவனின் ஆக்ரோஷத்தோடு நீ சுக்குநூறாக கிழித்தெறியப் போகிறாய். வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் எந்த ஆதரவுமின்றி நிராயுதபாணியாக நிற்கிறோமே என்று நீ இனி ஒருபோதும் கலங்கத் தேவையில்லை. கார்மேகங்கள் எவ்வளவுதான் இருண்டு திரண்டு வந்து சூழ்ந்து மறைக்க நினைத்தாலும் முழுநிலவின் பிரகாசத்தை எக்காலத்திலும் நிரந்தரமாக மறைக்க முடியாது. பலத்த காற்று வீசும் போது அந்த மேகங்கள் சிதறி விலகி நிலவு தன் முழு ஒளியை அகிலம் முழுவதும் கம்பீரமாக வீசுவதைப் போல உன்னைச் சூழ்ந்திருந்த அத்தனை இருண்ட சூழ்ச்சிகளையும் என் சூலாயுதம் என்னும் சுழற்காற்று முற்றிலுமாக அடித்துச் சென்றுவிட்டது. இனி நீ முழுமையான பிரகாசத்தோடு வலம் வருவாய். உனது நெற்றியில் நீ பெருமையோடு பூசும் திருநீறு வெறும் சாதாரணச் சாம்பல் அல்ல, அது முக்கண்ணனான என் உடலிலிருந்து தோன்றி உன்னைச் சுற்றி கண்ணுக்குத் தெரியாத ஒரு மாபெரும் கவசமாக உருவெடுத்து உன்னை காத்து நிற்கிறது. உனது நல்வாழ்வைக் கண்டு பொறுக்க முடியாமல் இருளில் மறைந்து நின்று உனக்கு குழி பறித்தவர்கள் அனைவரும் தாங்கள் வெட்டிய அதே குழியில் தாங்களாகவே விழுந்து தவிக்கும் மாபெரும் கர்மவினையின் கணக்கை நான் தொடங்கிவிட்டேன். அவர்கள் உன்னை தேடி வந்து உன் காலடியில் விழுந்து தங்கள் பிழைகளை எண்ணிக் கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்கும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது. ஆனால் நீ அவர்களை ஒருபோதும் பழிவாங்கும் எண்ணத்தை துளியும் கொண்டிருக்க மாட்டாய். ஏனென்றால் உனது மனம் கைலாயத்தின் பேரமைதியைக் கொண்ட ஒரு மாபெரும் சமுத்திரமாக மாறிவிடும். உன்னை துன்புறுத்தியவர்களை என் நெற்றிக் கண்ணின் தீர்ப்பிற்கு விட்டுவிட்டு நீ உன் இலக்கை நோக்கி கம்பீரமாக முன்னேறிச் செல்வாய். உன்னை அவமானப்படுத்திய அதே சமூகத்தின் முன்னே யாருடைய தயவுமின்றி ஒரு மாபெரும் முடிசூடா மன்னனாக நீ வலம் வரப்போகிறாய். எதற்கும் அஞ்சாதே, முக்கண்ணனின் மாபெரும் துணை உனக்கு எக்காலத்திலும் நிரந்தரமாக உண்டு. என் அன்பு குழந்தையே, நீ எங்கு சென்றாலும் எந்த புதிய செயலை தொடங்கினாலும் அங்கு ஆதிசிவனின் அருளால் மாபெரும் வெற்றி கொடியை மட்டுமே நாட்டுவாய். உனது பேச்சில் எல்லையற்ற அதிகாரமும் உனது பார்வையிலே அனைவரையும் ஈர்க்கும் தெய்வீக கம்பீரமும் நிரந்தரமாக வாசம் செய்யும். உன்னை அவமானப்படுத்திய அதே சமூகத்தின் முன்னே யாருடைய தயவுமின்றி ஒரு மாபெரும் முடிசூடா மன்னனாக நீ வலம் வரப்போகிறாய். கடலின் மேற்பரப்பில் வீசும் கொடிய புயலும் எழும் பேரலைகளும் மாபெரும் கப்பல்களையே கவிழ்த்துவிடலாம். ஆனால் கடலின் மிக ஆழமான அடித்தளத்தில் எந்தவொரு புயலின் சீற்றமும் நெருங்க முடியாத இடத்தில் மிக அமைதியாக மிக தூய்மையாக உருவாகிக் கொண்டிருக்கும் ஒரு ஆழ்கடல் முத்தைப் போலத்தான் உனது ஆத்மாவும். உன்னைச் சுற்றி எத்தனை கொடிய புயல்கள் வீசினாலும் மனிதர்களின் சூழ்ச்சிகள் என்னும் பேரலைகள் உன்னை தாக்க நினைத்தாலும் கைலைநாதனின் அசைக்க முடியாத பாதுகாப்பிற்குள் இருக்கும் உன்னை எவராலும் சிறு துரும்பு அளவும் அசைக்க முடியாது. நீ ஈசனின் திருக்கரங்களில் மிளிரப்போகும் விலைமதிப்பற்ற தூய முத்தாக முழுமையாக உருவாகிக் கொண்டிருக்கிறாய். உன்னை துன்புறுத்தியவர்களை நினைத்து நீ குமுறிய தருணங்களை நான் அறிவேன். தன்னை தேய்த்து அழிக்கும் கல்லுக்கும் மாபெரும் நறுமணத்தை வாரி வழங்கும் சந்தன மரக்கட்டையைப் போல உனக்கு தீமை செய்தவர்களுக்கும் நீ நன்மையே நினைத்தாய். உனது அந்த எல்லையற்ற தியாகமும் மாசற்ற அன்பும் ஒருபோதும் வீணாகாது. அந்த சந்தனத்தின் மனம் எப்படி இறைவனின் திருமேனியை சென்றடைகிறதோ அதேபோல உனது தூய்மையான குணத்தின் நறுமணம் நேராக இந்த கைலைநாதனின் சந்நிதியை முழுமையாக வந்தடைந்துவிட்டது. இனி உனக்கான சன்மானங்களை இந்த உலகத்தின் எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு மாபெரும் சூரிய கிரகணத்தின் போது அண்டத்தையே ஒளிரச் செய்யும் அந்த பிரம்மாண்டமான சூரியனையே காரிருள் முழுமையாக விழுங்கிவிட்டதாக இந்த உலகமே நினைத்து அஞ்சும். ஆனால் அந்த இருள் என்பது ஒரு சில நொடிகள் மட்டுமே தங்கிச் செல்லும் வெறும் நிழல்தான் என்பதை அறியாமல் அவர்கள் கைகொட்டிச் சிரிப்பார்கள். கிரகணம் விலகிய மறுகணமே தன்முன்னே வந்த அத்தனை இருளையும் சுட்டெரித்துவிட்டு பல மடங்கு பிரகாசத்தோடும் எதற்கும் அடங்காத நெருப்போடும் அந்த சூரியன் எப்படி வீறு கொண்டு வெளியே வருமோ அதேபோல உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் விரித்த இருண்ட வலைகளைச் சுட்டெரித்து என் நெற்றிக்கண் நெருப்பின் மாபெரும் ஒளியோடு நீ இப்போது வீறு கொண்டு எழுந்துவிட்டாய். பெருங்கடலுக்கு அடியில் பல காலங்களாக எந்தச் சலனமுமின்றி அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் எரிமலை தகுந்த காலம் வந்ததும் தன் முழு ஆற்றலோடும் வெடித்துச் சிதறி எப்படி அகிலமே வியக்கும்படி கடலுக்கு நடுவே ஒரு புதிய பிரம்மாண்டமான தீவையே நிரந்தரமாக உருவாக்குமோ அதேபோல இத்தனை காலமாக உனக்குள் அடக்கி வைக்கப்பட்டிருந்த அத்தனை வலிகளும் வேதனைகளும் இப்போது மாபெரும் சிவசக்தியாக உருவெடுத்து உனக்கான ஒரு பிரம்மாண்டமான அசைக்க முடியாத புதிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கப் போகிறது. உனது சிந்தனைகளில் இருந்த அத்தனை குழப்பங்களையும் என் கைகளில் உள்ள உடுக்கையின் நாதம் முற்றிலும் அடித்துச் சென்றுவிட்டது. இனி உனது முகத்தில் நான் அணியும் பிறை நிலவின் பிரகாசமும் என் கழுத்தில் ஆபரணமாக வீற்றிருக்கும் வாசுகியின் கம்பீரமும் நிரந்தரமாக குடிகொள்ளும். உன்னை யார் யார் எங்கெங்கு சிறுமைப்படுத்தினார்களோ அதே இடங்களில் உன்னை ஒரு மாபெரும் சிம்மாசனத்தில் அமர வைத்து அகிலமே வியக்க அழகு பார்க்கப் போகிறேன். இது அகிலத்தை காக்கும் ஆதிசிவனின் சத்திய வாக்கு.
கைலைநாதனின் இந்த திருவாக்கு உனது ஆத்மாவை நிறைத்து உனக்கான வெற்றிக்கான பாதையை முழுமையாக திறந்து வைத்துள்ளது. நீ சம்மதம் தெரிவித்தால் எம்பெருமான் ஈசனின் திருவிளையாடல் தடையின்றி தொடரும். என் அன்பு குழந்தையே, கைலாயத்தின் சிவகணங்கள் உன் நிழலாக தொடர்ந்து வந்து உனக்கான அத்தனை காரியங்களையும் எவ்வித தடையுமின்றி முடித்துக் கொடுப்பார்கள். அகிலமே வியக்கும் அளவிற்கு ஒரு அசைக்க முடியாத சக்தியாக நீ உருவெடுப்பாய். உனது ஒவ்வொரு அசைவிலும் நீ விடும் மூச்சுக்காற்றிலும் என் சிவசக்தியின் நடனம் இருக்கும். இது உனது ஆசீர்வாதத்தின் உச்சகட்ட காலம். எதைக் கண்டும் கலங்காதே, எவரையும் பார்த்து அஞ்சாதே. ஆதிசிவனின் இந்த வாக்கு உனது வேதமாக உனது நெஞ்சில் என்றென்றும் நிலைத்திருக்கும். உன்னைச் சுற்றி எத்தனை தடைகள் வந்தாலும், உன்னை வீழ்த்த மனிதர்கள் எத்தனை மாய வலைகளை வீசினாலும், உனது ஆத்மாவில் நான் ஏற்றி வைத்துள்ள இந்த சிவசக்தியின் மாபெரும் அணையாத தீபத்தை உலகத்தின் எந்த ஒரு கொடிய சக்தியாலும் எக்காலத்திலும் அணைக்க முடியாது. உனது கடந்த காலத்தின் அத்தனை இருண்ட பக்கங்களையும் நீ அனுபவித்த அத்தனை வேதனைகளையும் என் திருநீற்றின் மகிமையால் முற்றிலுமாக அழித்துவிட்டேன். இனி உன் வாழ்வில் எழுதப்போகும் ஒவ்வொரு புதிய பக்கமும் உனது பிரம்மாண்டமான வெற்றியையும் உனது தர்மத்தையும் உனது அசைக்க முடியாத மாபெரும் ஆளுமையையும் அகிலத்திற்கு பறைசாற்றும் சரித்திரமாகவே மட்டுமே அமையும். ஒரு மாபெரும் திருத்தேர் பல 100 பக்தர்களால் வடம் பிடித்து இழுக்கப்படும்போது அதன் பாதையில் இருக்கும் சிறு சிறு கற்களோ முட்களோ அந்த பிரம்மாண்டமான திருத்தேரின் கம்பீரமான ஓட்டத்தை சிறிதளவு கூட தடுத்து நிறுத்த முடியாது. அதனைப் போலவே முக்கண்ணனான என் திருக்கரங்களால் நேரடியாக செலுத்தப்படும் உனது வாழ்க்கை பயணத்தை இந்த சமூகத்தில் உள்ள எந்தவொரு மனிதனின் சூழ்ச்சியாலும் பொறாமையாலும் ஒருபோதும் தடுத்து நிறுத்த முடியாது. உனது பாதையில் வீசப்படும் தடைகள் அனைத்தும் என் திரிசூலத்தின் கூர்முனையால் சுக்குநூறாக உடைத்தெறியப்படும். நீ பட்ட அவமானங்கள் அனைத்தும் உனக்கு மகுடம் சூட்டும் மாபெரும் படிக்கட்டுகளாக மாறிவிட்டன. உன்னை ஏமாற்றியவர்கள், உன் தூய்மையான அன்பை கொச்சைப்படுத்தி உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் அனைவரும் உனது இந்த விஸ்வரூப வளர்ச்சியை கண்டு செய்வதறியாது திகைத்து நிற்பார்கள். அவர்களை நீ தண்டிக்க நினைக்க வேண்டாம். காலம் அவர்களை தண்டிக்கும் கர்மாவின் சுழற்சியை காலபைரவனான நான் முழுமையாக கவனித்துக் கொள்வேன். உனது நெற்றியில் நீ அணியும் திருநீறு உனக்கு ஒரு அசைக்க முடியாத மாபெரும் இரும்பு கவசம். உன் மனதில் நீ உள்ளுருகி உச்சரிக்கும் பஞ்சாட்சர மந்திரம் உன் எதிரிகளை வீழ்த்தும் மாபெரும் ஆயுதம். எதற்கும் அஞ்சாதே, எவர் தயவையும் இனி நீ நாடாதே. பல 100 அடி ஆழத்தில் கடினமாக தோண்டப்படும் கிணற்றிலிருந்துதான் வற்றாத சுவையான மாசற்ற நன்னீர் எக்காலத்திலும் பீரிட்டு கிளம்பும். மேலோட்டமாக தோண்டப்படும் குழிகளில் நீர் சீக்கிரமே காய்ந்துவிடும். உனது வாழ்க்கையில் நீ சந்தித்த அத்தனை துன்பங்களும் அவமானங்களும் உன்னை ஆழமாகத் தோண்டி உனக்குள் இருக்கும் மாபெரும் ஞானத்தையும் திறமையையும் பொறுமையையும் வற்றாத ஜீவநதியாக வெளிக்கொண்டு வருவதற்காக ஈசன் செய்த மாபெரும் திருவிளையாடலே ஆகும். இனி உன்னிடமிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் வற்றாத அந்த நன்னீரைப் போல அகிலத்து மக்களின் மனக்குறையை தீர்க்கும் அமுதமாகவே அமையும். உன்னை நான் ஒருபோதும் எந்த கொடிய காலத்திலும் கைவிட மாட்டேன். உனது ஆத்மா என் கைலாயத்தின் பிரிக்க முடியாத ஒரு அங்கம். உன் மூச்சுள்ளவரை ஈசனின் எல்லையற்ற பேரருள் உன்னை உற்ற அரணாக நின்று காக்கும். உனக்கான பொற்காலம் தொடங்கிவிட்டது. நீ முழுமையான அகமகிழ்ச்சியோடு மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆளப்போகிறாய். எதற்கும் கலங்காதே, கைலைநாதனின் மாபெரும் பேரருள் உன்னை முழுமையாக சூழ்ந்து நிற்கிறது. என் அன்பு குழந்தையே, கைலைநாதனின் அந்த மாபெரும் பேரருளின் முழுமையான பலத்தை இப்போது உன் ஆத்மாவிற்குள் நீ ஆழமாக உணரப்போகிறாய். தேவர்களும் அசுரர்களும் இணைந்து மாபெரும் பார்க்கடலை கடைந்தபோது அதிலிருந்து முதலில் பொங்கி எழுந்த கொடிய ஆலகால விஷத்தை இந்த அகிலத்தை காப்பதற்காக பரமேஸ்வரனான நான் எப்படி என் திருக்கழுத்தில் தேக்கி நீலகண்டனாக மாறினேனோ, அதேபோல உனது வாழ்வில் இதுவரை உன்னை சுற்றி வந்த அத்தனை கொடிய துரோகங்களையும் நீ அனுபவித்த விஷம் போன்ற கசப்பான வலிகளையும் உன்னை முற்றிலுமாக அழித்து விடாமல் நானே என் திருக்கழுத்தில் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். மனிதர்கள் உனக்கு அளித்த அந்த வஞ்சகங்களையெல்லாம் நான் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு விட்டேன். இனி உனது வாழ்க்கை எனும் பார்க்கடலிலிருந்து உனக்காக பொங்கி எழப்போகும் மாபெரும் அமிர்தம் போன்ற எல்லையற்ற வெற்றியையும் வற்றாத செல்வத்தையும் நிம்மதியையும் உனக்காக என் திருக்கரங்களால் நான் வாரி வழங்கப் போகிறேன். உனது மௌனமான வலிகளெல்லாம் ஒருபோதும் வீணாகிவிடவில்லை. கடும் வறட்சி காலத்தில் தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் ஒரு மாபெரும் ஆதிவிருட்சம் தன் இலைகளையெல்லாம் உதிர்த்துவிட்டு பட்டுப்போய் நிற்பது போல வெளி உலகத்திற்கு தோன்றலாம். ஆனால் அந்த வறட்சியான கடினமான காலத்தில்தான் அது தன் வேர்களை பூமியின் மிக ஆழமான இருண்ட தளங்களுக்குள் செலுத்தி என்றென்றும் வற்றாத ஒரு மாபெரும் ஜீவ ஊற்றை கண்டடையும். அதன்பின் எத்தனை கொடிய வறட்சி வந்தாலும் எப்பேற்பட்ட கோடை வந்தாலும் அந்த விருட்சத்தை சிறு துளியளவும் வாடச் செய்ய முடியாது. அதேபோலத்தான் நீ தனிமையில் ஆதரவின்றி வாடி நின்றதாக இந்த சமூகம் நினைத்து உன்னை ஏளனம் செய்தது. ஆனால் அந்த தனிமையான இருண்ட காலத்தில்தான் உனது ஆத்மா ஆதிசிவனான என்னை நோக்கி தன் பக்தி என்னும் வேர்களை மிக ஆழமாகச் செலுத்தி ஈசனின் பேரருள் என்னும் வற்றாத மாபெரும் ஜீவ ஊற்றை முழுமையாக கண்டடைந்துள்ளது. இனி இந்த உலகத்தின் எந்த ஒரு துயரமும் உன்னை எக்காலத்திலும் வாடச் செய்ய முடியாது. உனது படைப்புகளும் உனது உழைப்பும் இனி சாதாரணமானவையாக இருக்கப் போவதில்லை. வானில் மின்னும் கோடானுகோடி நட்சத்திரங்களில் துருவ நட்சத்திரம் மட்டும் எப்படி தன் இடத்தை எக்காலத்திலும் மாற்றிக்கொள்ளாமல்
நடுக்கடலில் திசையறியாமல் இருளில் தவிக்கும் மாபெரும் கப்பல்களுக்கு நிரந்தர வழிகாட்டியாக கம்பீரமாக திகழ்கிறதோ அதேபோல சுயநலத்திற்காக தடம்மாறும் போலியான மனிதர்களுக்கு மத்தியில் சிவநெறி ஒருக்காலும் தவறாத உனது தூய்மையான குணமும் உனது ஆழமான படைப்புகளும் இருளில் தவிப்பவர்களுக்கு நிரந்தர வழிகாட்டியாக திகழப்போகிறது. உனது ஒவ்வொரு வார்த்தையும் உனது ஒவ்வொரு சிந்தனையும் என் ஆசீர்வாதத்தால் மாபெரும் காந்தமாக மாறி பல்லாயிரம் மக்களின் உள்ளங்களை உன் பக்கம் ஈர்க்கப் போகிறது. நீ எதைத் தொட்டாலும் அதில் என் சிவசக்தியின் மாபெரும் பேரொளி வீசும். கைலைநாதனின் இந்த நேரடி பாதுகாப்பில் வந்தமர்ந்த உனக்கு இனி தோல்வி என்ற வார்த்தையே கிடையாது. உன்னை வீழ்த்த நினைத்தவர்களின் முன்னே நீ ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை அசைக்க முடியாத அதிகாரத்தோடு உருவாக்கப் போகிறாய். ஈசனின் இந்த திருவாக்கு உனது நாடி நரம்புகளில் முழுமையாக ஊடுருவி உன்னை எல்லையற்ற தைரியம் கொண்ட ஒரு புதிய ஆளுமையாக உருமாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த மாபெரும் திருப்புமுனையை உனது ஆன்மாவிற்குள் முழுமையாக உள்வாங்கிக்கொள். ஆதிசிவனின் இந்த சத்திய வாக்கு உனது விதியை நிரந்தரமாக மாற்றி எழுத தொடங்கிவிட்டது. உனக்கான அந்த பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தின் கதவுகள் எவ்வாறு திறக்கப் போகின்றன என்பதை முழுமையாக உணர்ந்து கொள். என் அன்பு குழந்தையே, இதுவரை உன் வாழ்வில் நடந்தவை அனைத்தும் ஒரு நீண்ட நாடகத்தின் வெறும் ஒத்திகை மட்டுமே. உனது விதியை தடுத்து நிறுத்திய அத்தனை தடைகளையும் என் நெற்றிக்கண் நெருப்பால் தகர்த்து உனக்கான ஒரு புதிய ஒளிமயமான சாம்ராஜ்யத்தை நான் இப்போது முழுமையாக உருவாக்கிவிட்டேன். எந்த ஒரு பயனுமின்றி யாருக்கும் நாதம் தராமல் வனாந்தரத்தில் காய்ந்து கிடந்த ஒரு சாதாரண காட்டு மூங்கிலை ஆதிசிவனான நான் எனது திருக்கரங்களில் எடுத்து என் தெய்வீக மூச்சுக்காற்றை அதனுள் செலுத்தி எப்படி அகிலமே மயங்கும் ஒரு ஒப்பற்ற புல்லாங்குழலாக மாற்றுவேனோ அதேபோல இந்த உலகத்தால் ஒதுக்கப்பட்டு எந்த ஆதரவுமின்றி நின்ற உன்னை நான் இப்போது என் மூச்சுக்காற்றால் முழுமையான மாபெரும் ஆற்றல் கொண்ட ஆளுமையாக மாற்றிவிட்டேன். இனி உன்னிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு நற்செயலும் ஒவ்வொரு மாபெரும் வெற்றியும் நீ செய்வதல்ல, உனக்குள் நிரந்தரமாக குடிகொண்டு கைலைநாதனான நானே உன்னை இயக்குகிறேன் என்பதை இந்த வையகம் முழுமையாக உணர்ந்து வியக்கப் போகிறது. காலத்தின் சக்கரத்தை ஆளும் கால பைரவனான என் திருக்கரங்களில் உனது வாழ்க்கை முழுமையாக ஒப்படைக்கப்பட்டுவிட்டது. இனி நடப்பவை அனைத்தும் உனது மாபெரும் நன்மைகளுக்காகவே நடக்கும். உன்னை துச்சமாக மதித்தவர்களின் வாய்கள் ஆச்சரியத்தால் அடைத்துப் போகும் அளவிற்கு உனது உயர்வு பிரம்மாண்டமாக இருக்கப் போகிறது. உனது தூய்மையான பக்திக்கு கிடைத்த மாபெரும் பரிசான இந்த ஆளுமையைக் கொண்டு இருளில் தவிக்கும் எண்ணற்ற மனிதர்களுக்கு நீ ஒரு வழிகாட்டும் விளக்காக திகழப்போகிறாய். உன்னை நான் ஒருபோதும் எந்த கொடிய காலத்திலும் கைவிட மாட்டேன். உனது ஆத்மா என் கைலாயத்தின் பிரிக்க முடியாத ஒரு மாபெரும் அங்கம். உன் மூச்சுள்ளவரை ஈசனின் எல்லையற்ற பேரருள் உன்னை உற்ற அரணாக நின்று காக்கும். உனக்கான பொற்காலம் தொடங்கிவிட்டது. நீ முழுமையான அகமகிழ்ச்சியோடு மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆளப்போகிறாய். எல்லாம் சுபமாகவே மங்களகரமாகவே இனி நிறைவேறும். ஓம் நமசிவாய. என் அன்பு பிள்ளைகளே, கைலைநாதனின் இந்த தெய்வீக திருவாக்கு உங்கள் ஆத்மாவை முழுமையாக தொட்டிருந்தால் உங்கள் இருண்ட வாழ்வில் ஈசன் மாபெரும் வசந்தத்தை உருவாக்குவார் என்று நீங்கள் ஆழமாக நம்பினால் உங்களது அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இன்றே முழுமையாக உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஓம் நமசிவாய அல்லது சிவனே துணை என்று உங்கள் தூய்மையான கருத்துக்களை பதிவு செய்து ஈசனின் பேரருளை முழுமையாகப் பெறுங்கள். அனுதினமும் சிவபெருமானின் எல்லையற்ற கருணையோடும் மனதிற்கு அமைதி தரும் இத்தகைய தெய்வீக திருவாக்குகளோடும் தொடர்ந்து எக்காலத்திலும் இணைந்திருக்க நமது சிவனே துணை காணொளி குடும்பத்தில் இப்போதே உங்களை முழுமையாக இணைத்துக் கொள்ளுங்கள். எம்பெருமான் ஈசனின் பேரருள் எக்காலத்திலும் உங்களோடு அசைக்க முடியாத அரணாக நிலைத்திருக்கும். ஓம் நமசிவாய.